Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சந்திப்பு நிகழ்த்திருக்கிறார். இது பற்றிய முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். திருச்சியில் தனியார் விடுதியில் தங்கியுள்ள கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்கியிருக்கலாம். நாகேந்திரன், வணக்கம். இந்த சந்திப்பானது எவ்வளவு மணி நேரம் நீடித்தது? இந்த சந்திப்பு எதன் நிமித்தமாக நிகழ்ந்திருக்கிறது? இந்த சந்திப்பில் யாரெல்லாம் கூட இருந்தார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க நாகராஜன். வணக்கம் காயத்ரி. திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் அருகே இன்று மாலை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய பிரச்சார பொதுக்கூட்டம் என்பது நடைபெற இருக்கின்றது. அதற்கான பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்கின்றது. சுமார் 5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. இதற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்ட நிலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இன்று மாலை ராணுவத்தின் தனி விமானம் மூலியமாக இன்று மாலை வருகை தர இருக்கிறார் திருச்சி மாவட்டம். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக அந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு செல்ல உள்ள நிலையில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நேற்று திருச்சி வருகை தந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தற்போது அந்த திருச்சி அந்த மத்திய பேருந்து நிலையம் அருகே அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தங்கியிருக்கக்கூடிய தனியார் அந்த விடுதிக்கு நேரடியாக வருகை தந்து தற்போது அந்த அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கலந்து ஆலோசனை என்பதை நடத்தி வருகின்றார். தனியார் தங்கும் விடுதியில் அந்த 2வது தளத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகின்றது. இந்த இருவரினுடைய சந்திப்பு மற்றும் இந்த அவர்களுடைய அந்த ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகின்றது. இன்று மாலை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய கட்சி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று சிறப்புரையாற்ற இருக்கிறார். மதுராந்தக பொதுக்கூட்டம், அதே போன்று மதுரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தை தொடர்ந்து இன்று நடைபெறக்கூடிய இந்த திருச்சி நடைபெறக்கூடிய இந்த பிரச்சார பொதுக்கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகின்றது. இதில் மதுராந்தகம் மற்றும் மதுரையில் பங்கேற்ற கூட்டணி கட்சி தலைவர்களை விட இது மேலும் புதிதாக கூட்டணியில் இணைந்தவர்கள் வேறு யாரும் இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் அந்த மேடையில் பங்கேற்கிறார்களா என்பது குறித்தும் எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. இதில் யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள், மேலும் இந்த கூட்டணியில் வேறு யாரும் பங்கேற்க வாய்ப்பு இருக்கிறார் என்பது குறித்தும் கலந்த ஆலோசனையில் பேசப்பட்டு வருவதாக கூறப்பட்டு வருகின்றது. மேலும் இந்த தொகுதி பங்கீடுகள் குறித்தும் பேசப்பட்டு வருவதாகவும் அந்த தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கின்றது. தற்போது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் இருவரும் அந்த கலந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. இங்கு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டவரும் அவர்களும் இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து உடன் இருக்கிறார்கள். தற்போது அந்த பேச்சுவார்த்தை என்பது சுமார் ஒரு 30 நிமிடங்களுக்கு மேலாக இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகின்றது. காயத்ரி, விவரங்களுக்கு நன்றி நாகராஜன். NDA மாநாடு திருச்சியில் நடைபெற இருக்கின்ற நிலையில் பிரதமர் மோடி இதில் பங்கேற்கிற நிலையில் பியூஷ் கோயலோடு அதிமுக பொதுச் செயலாளர் சந்திப்பு நிகழ்த்திருக்கிறார். இது பற்றிய முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். திருச்சியில் தனியார் விடுதியில் தங்கியுள்ள எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினார் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். NDA பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க பிரதமர் மோடி வருகை தரும் நிலையில் நடைபெற்ற சந்திப்பானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது.